ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பாருங்கள், புட்டு சொன்னேன் இல்லைங்களா, புட்டு மாவு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தண்ணி வந்து சுட வச்சு உப்பு போட்டு சுட வச்சு எடுத்துருங்க. இந்த தண்ணியை வந்து தெளித்து பசங்கிக்கலாம். இங்கே வந்து புட்டு கூட அடுப்பில் வச்சுட்டேன். ஓகேங்களா? தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டேன். நல்லா தெளித்து பசஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி காலை டிஃபன் நம்ம வீட்டில் புட்டு தான். நல்லா தண்ணி வந்து கை பொறுக்கிற சூடு இருந்தால் ஓகே, ரொம்ப கொதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த தண்ணியிலேயே கொஞ்சம் நெய் வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா புட்டு நல்லா நெய் பிடிக்குது அப்படின்னா இந்த தண்ணியிலே கொஞ்சம் நெய்யை சேர்த்திக்கலாம். நல்லா புட்டு ஃபுல்லாகவே நெய்மணமாக இருக்கும் உங்களுக்கு. நான் நெய் சேர்க்கலை, வெறும் தண்ணியும் உப்பும் தான் சேர்த்துருக்கேன். நம்மளோட புட்டு மாவு வந்து பாருங்கள் தயாராகிடுச்சு. பிடிச்சா பிடிக்கணும், இவ்வளோ தான் வரணும். இதுதான் நமக்கு பக்கம். ஓகேங்களா? எடுத்துக்கலாம். போட்டாச்சு. அடியில் தட்டு போட்டாச்சு. தேங்காய் துருவல், கொஞ்சம் புட்டு மாவு போட்டு அமுக்கக்கூடாது, இப்படி போலாக தான் இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல். ஓகேங்களா? இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மூடிடலாம். நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஓகே, வேகட்டும். நம்ம புட்டு பாருங்க வெந்துருச்சு. எடுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்மளோட புட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக தரமாக தயாராகிருக்கு. சூப்பராக புட்டு பழம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.